ஹாய் சோல்ஸ், வெல்கம் யூ. நான் உங்க சங்கரேஸ்வரி பேசுறேன். இன்னைக்கு நாம யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னா சித்தர்கள். சித்தர்கள்னா யாரு? இவங்களோட வாழ்வியல் முறைகளும் இவங்க நிகழ்த்தின அற்புதங்களும் பத்தின ஒரு டீட்டெயில்டான எக்ஸ்பிளனேஷன். சித்தர்களை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஆர்வம் இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க இந்த வீடியோக்குள்ள போலாம். ஓகே, சித்தர்கள்னா யாரு? ஃபர்ஸ்ட், சித்திகள் பெற்றவர்கள். சித்தினா என்ன? சித்தினா ஆன்ம விடுதலை, ஆன்ம தெளிவு. தன்னுள் இருக்கிற ஜீவனே சிவன். அந்த உயிரை அந்த உயிராகிய சிவத்தை அறிந்தவர்களே சித்தர்கள். சித்தர்களுக்கு இறப்புனாலே பிடிக்காது. இது பிறந்து பிறந்து இறக்குறது அவங்களுக்கு பிடிக்காது. ஸோ அதனால அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த உடல் இருக்கும் போதே இந்த உடலை சுத்த தேகம், காய தேகம், ஞான தேகம் அப்படின்னு சொல்லப்படுற பல தேகங்களாக யோக பயிற்சி முறையினால மாத்தி பல நூறு ஆண்டுகள், பல ஆயிரம் ஆண்டுகள், பல யுகங்களாக கூட எப்படி வாழ்றது அப்படின்ற ஒரு சோதனையில ஈடுபடுற விஞ்ஞானிகள். எக்ஸாம்பிள், திருமூலநாதர் துவாபர யுகம் அப்படின்னு சொல்லப்படுற கண்ணனோட யுகத்துல இருந்ததா சொல்லப்படுது. திருமூலநாதரோட அந்த திருமந்திரத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு? எண்ணில் கோடி யுகங்கள் கண்டேனே அப்படின்னு திருமந்திரத்துல திருமூலநாதர் சொல்லியிருக்காரு. ஸோ எத்தனை யுகங்களா அவர் வாழ்ந்துட்டு இருக்காருன்னு பாருங்க. இப்படி மனிதனாக பிறந்து இறைநிலையோடே இருந்து சிவமாயமே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சித்தர்களோட வாக்கு என்ன அப்படின்னா, எப்படி ஒரு கருவுல பிறந்த ஒரு குழந்தை மறுபடியும் அந்த கருவிற்கு போகக்கூடாது, எப்படி திரும்பவும் இறந்துட்டு திரும்பவும் இன்னொரு பிறப்பு எடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு தெய்வ கொள்கையை உணர்த்துறதுக்காக படைக்கப்பட்டவர்கள் தான் நம்ம சித்தர்கள். ஸோ அந்த அந்த தெய்வீக கொள்கையை பரப்புறதுக்காக தான் நம்ம சித்தர்கள் இருக்காங்க. இந்த உடல் இருக்கும் போதே அந்த சுப்ரீம் எனர்ஜி ஆகிய அந்த சிவத்தை தன்னுள் உணர வேண்டும் அப்படின்னு தன்னுடைய சீடர்கள், அவர்கள் மட்டும் அல்லாமல் தன்னுடைய சீடர்களுக்கும் அறிவாகவும் அனுபவமாகவும் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. சித்தர்களோட சித்திகளை பத்தி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? அட்டமா சித்திகள் அப்படின்னு சொல்லப்படுற தண்ணியில மிதக்கிறதா இருக்கட்டும், காற்றோடு காற்றா கலக்கிறதா இருக்கட்டும், ஒரு அண்டத்துல இருந்து இன்னொரு அண்ட காட்சி அளிக்கிறதா இருக்கட்டும், இல்ல என்ன சொல்றது, கூடு விட்டு கூடு பாயிற இந்த வித்தையா இருக்கட்டும், இல்ல நவகண்ட யோகம் அப்படின்னு சொல்லப்பட்ட தன்னோட உடலையே துண்டு துண்டா மக்களுக்கு காட்சி தர மாதிரி அந்த மாதிரியான வித்தைகள் எல்லாம் கற்றவர்கள் யோகம் மூலமாகவும் தவம் மூலமாகவும். இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் சித்திகள் மட்டும் அல்லாமல் சித்த மருத்துவம் அப்படின்னு சொல்லப்படுற மூலிகை ரகசியத்தையும் நம்ம உலக மக்களுக்காக அவங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க இப்ப வரையிலையும். சித்தர்களுக்கு இறப்பே கிடையாது. மனித உடலுக்கு தான் இறப்பே தவிர ஆன்மாவுக்கு என்னைக்குமே அழிவே கிடையாது. ஸோ அதனால சித்தர்கள் என்ன விரும்புவாங்க அப்படின்னா, சமாதியில இருக்கிறதுக்கு தான் விரும்புவாங்க அப்படின்னு சொல்றாங்க. சித்தர்களோட சமாதி நாம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? பெரிய பெரிய கோயில்கள்லாம் எடுத்துக்கோங்களேன். அங்க எதுக்காக எனர்ஜி வைப்ரேஷன்ஸ் அதிகமா இருக்கு அப்படின்னா, சித்தர்கள் சமாதியா இருக்க இடமாக அந்த கோயிலை எழுப்பியிருப்பாங்க. திருமூலநாதர் சமாதியான இடமா சிதம்பரம் கோயில் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி பழனியில போகநாதர் சித்தருடைய ஜீவ சமாதி இருக்கு. ஸோ மருதமலையில பாம்பாட்டி சித்தரோட ஜீவ சமாதி இருக்கு. திருவண்ணாமலையில ரமண மகரிஷிகளுடைய ஜீவ சமாதி இருக்கு. இந்த மாதிரி பெரிய பெரிய கோயில் அப்படின்னு சொல்லப்படுற இடங்கள்ல சித்தர்களுடைய இருப்பு இன்னுமே இருந்துட்டு தான் இருக்கு. திருவண்ணாமலையில பல நூறு கணக்கான சித்தர்கள் நிச்சயமா வாழ்ந்துட்டு இருக்கிறதா சொல்றாங்க. இப்படிதான் சித்தர்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. சித்தர்கள் இந்த சடங்கு சம்பிரதாயம், இந்த விதிமுறைகள், இந்த கோட்பாடுகள் எல்லாத்துக்குமே அப்பாற்பட்டவர்கள். அவர்களை வணங்குவதற்கு எந்த ஒரு தடையுமே கிடையாது.
டோட்டலா சித்தர்கள் அப்படின்றவங்க ஆக்சுவலி நம்மளோட முன்னோர்கள் தான். என்ன வள்ளலார் வந்து ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி தான் வாழ்ந்திருக்காரு. ஸோ நம்மளோட முன்னோர் தானே. அவர் வந்து தன்னோட உடல ஜோதி ரூபமாகவே மாத்துனவர். ராமலிங்க அடிகளார், வள்ளலார் அவர்கள். எத்தனையோ மலை பிரதேசங்களாக இருக்கட்டும், இங்க திருவண்ணாமலையா இருக்கட்டும், இல்ல சதுரகிரி மலையா இருக்கட்டும், இல்ல பர்வத மலையா இருக்கட்டும், இது எல்லாத்துலயுமே சித்தர்களுடைய மர்மம் நிறைந்த ரகசியங்கள் இருக்குன்னு சொல்லப்படுது. அப்படி அவங்க நிகழ்த்திய அற்புதங்கள் வந்து எண்ணிலடங்கா கோடி. அருளாளர்கள் 1000 அப்படின்ற ஒரு புத்தகமே வெளியிடப்பட்டிருக்கு ஒவ்வொரு சித்தர்களுக்கும். அவங்க நிகழ்த்திய அற்புதங்களுக்கும். அவங்களுடைய பிறப்பு என்ன, வாழ்வியல் முறை என்ன, அவங்க கொடுத்துட்டு போன வாக்கு என்ன, அவங்க நிகழ்த்திய அற்புதங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகமாவே வெளியிட்டிருக்கு. அருளாளர்கள்னா யாரு? ஏன் அவங்கள அருளாளர்கள்னு சொல்றோம் அப்படின்னா, இறைநிலையை அவர்கள் உணர்ந்தவர்கள். சோ நம்ம இறைநிலையை நாம உணரணும் அப்படின்னா சித்தர்களை நாம இருக்க பிடிச்சுக்கணும். எப்படி? ஒரு பாடல்ல தேவார பாடல்ல சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அடியாருக்கு அடியேன். அடியார் யாரு? அந்த சிவத்தை கும்புறவங்க தான் அடியார்கள், சித்தர்கள். சோ அவங்களுக்கு அடியேன். அவங்க சொன்ன வழியை நம்ம ஃபாலோ பண்ணணும். பேசிக்கான ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போறோம், அந்த இடத்துல டிராஃபிக் இருக்குன்னு ஒருத்தவங்க சொல்றாங்க அப்படின்னா, அந்த இடத்துக்கு நாம திரும்பியும் போனோம்னா அங்க சிக்கிப்போம் இல்லையா? அது இல்ல, வேற ஷார்ட் ரூட் இருக்கு, இந்த வழியா போனா நீங்க போய் சேர வேண்டிய இடம் தெரிஞ்சிரும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, அந்த வழியை தான் நம்ம சூஸ் பண்ணணும். அதை விட்டுட்டு டிராஃபிக்ல போனோம்னா அங்க சிக்கிப்போம். அதே மாதிரிதான் இறைவனை உணர்ந்தவர்கள் இறை சிவமாகவே தன்னுடைய உயிரே சிவமாக ஜீவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிற சித்தர்கள் வழியை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா அந்த இறைவனை ரீச் பண்றது ரொம்ப ஈஸி. ஓகே, இப்போ சித்தர்களுடைய அற்புதங்கள் ஒரு சில விஷயங்கள் பார்க்கலாம். சதுரகிரி மலையில நடந்த ஒரு கதை. ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி முன்னாள் டெபுட்டி கலெக்டர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, முதல் நாள் வந்து ஒரு சித்தர், முனியாண்டி சித்தர் அப்படின்றவரோட பேசிட்டு இருந்திருக்காரு. சரியா? நைட் டைம்ல. அப்போ அவர் சொல்லியிருந்திருக்காரு அந்த சித்தர்கிட்ட, நான் சதுரகிரிக்கு போய் மகாலிங்க சுவாமியை வந்துட்டு நான் வழிபடணும். இங்க இருந்து போறதுக்கே வந்துட்டு 6 மணி நேரம் ஆகும், மலை ஏறதுக்கு 5 மணி நேரம் ஆகும். ஸோ எப்படி பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றப்போ, அந்த சித்தர் முனியாண்டி சித்தர் என்ன பண்ணாரு அப்படின்னா, நீ அங்க போகணுமா, கோயிலுக்கு போகணுமா, கையை பிடி, கண்ணை மூடு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த 5 நிமிஷத்துல அவர் அந்த கோயில்ல இருந்தாராம். அந்த 5 நிமிஷத்துல அவருக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியலாம். ஒரு மயக்க நிலையில அவர் இருந்திருக்காரு. இந்த கலெக்டர், முன்னாள் கலெக்டர் அப்படின்னு சொல்லப்படுறவர். ஆகாய பிரவேசம் பண்ணி அந்த கோயில்ல போயிட்டு அவருக்கு வழிபடுறதுக்கு இந்த சித்தர் வந்து உதவி பண்ணியிருக்காரு. சோ சித்தர்களோட அற்புதங்கள் எவ்வளவு தெளிவா சொல்லப்பட்டிருக்குன்னு பாருங்களேன். இத மாதிரி எத்தனையோ சித்துக்கள் நடந்திருக்கு. இதை எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நாம சித்தர்களோட வழிபாட்டுக்கு போகணும். சித்தர்களோட ஜீவ சமாதியை போய் வழிபடும் போது அவங்க உயிர்ல இருந்து வர சக்தி நம்மளுக்கு நம்ம வேண்டுதல்களையும் நம்ம தேவைகளையும் நம்மளுடைய ஆன்ம வளர்ச்சிக்கும் வந்துட்டு ரொம்ப உதவியா இருக்கும். ஸோ அவங்க வழியை நம்ம ஃபாலோ பண்றதுக்கு சித்தர் ஜீவ சமாதிக்கு பௌர்ணமியோ அமாவாசையோ இந்த டைம்ல ஒரு முழுமையான நாள் அப்படின்னு சொல்லப்படுது. பௌர்ணமியோ அமாவாசையும் ஒரு முழுமையான நாள். இந்த நாட்கள்ல போய் நம்ம வழிபட்டோம் அப்படின்னா நம்ம உடலுக்கும் நம்மளுடைய பொருளாதார வளர்ச்சிக்கும் சரி, நம்மளோட ஆன்ம வளர்ச்சிக்கும் அது ரொம்ப உறுதுணையா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதான் வந்து இதெல்லாம் கேட்கும் போதே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. இன்னும் எத்தனையோ சிதர்கள் எத்தனையோ அதிசயங்கள் நிகழ்த்தியிருக்காங்க. நாம எல்லாருமே அந்த புத்தகங்களை வாங்கி படிச்சு அவங்க நான் நிகழ்த்திய அந்த அதிசயங்களை தெரிஞ்சுக்கணும். இப்படியெல்லாம் இருக்கு அப்படின்னு. ஸோ அவங்கள வழிபடுறப்போ நமக்கு எல்லாவேயும் நமக்கு கரெக்டா ஓப்பன் ஆகும். ஸோ அவங்க நம்ம கூடயே இருந்து நம்மளை வழி நடத்துவாங்க. ஸோ இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குல்ல, இந்த மாதிரி சித்தர்களோட விஷயங்களை நாம கேட்கிறப்பவே. இதான் இன்னைக்கோட வீடியோ. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல மீட் பண்றேன். தேங்க்யூ. பாய்.